ஜெயலலிதா விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்று முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் குற்றம் சாட்டினார். சென்னை அண்ணா நகரில் செவ்வாயன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், மும்பை பெண் ஒருவருக்கு மருத்துவர் மூலம் விஷம் கொடுத்து கொலை செய்ததாகவும், அதேபோல ஜெயலலிதாவுக்கு நடந்திருக்கலாம் என்றும் கூறினார். செப்டம்பர் 22ஆம் தேதியன்று சுயநினைவு இல்லாமல்தான் மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார் என்ற PH பாண்டியன், ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பது குறித்து முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் பதவிக்கு சசிகலா தகுதியில்லாதவர் என்ற PH பாண்டியன், சசிகலாவுக்கு அதிமுக தொண்டர்களின் ஆதரவு இல்லை என்றும் கூறினார். ஜெயலலிதா இறப்பிலுள்ள மர்மம் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ள போது அப்பல்லோ மருத்துவர்களை கொண்டு பிரஸ் மீட் நடத்தியது சட்டப்படி தவறு என்று PH பாண்டியன் மேலும் தெரிவித்தார். லட்சுமிபாய் என்பவரை பெரிய பணக்கார அம்மா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்று அவருக்கு அன்ரெகனைஸ்ட் ட்ரக் அதை செலுத்தி, அவருக்கு அன்டிடெக்டபிள் பாய்சன் அதையும் செலுத்தி டெல்லிக்கு கொண்டு போகின்றார். டெல்லியில் போய் அவர் மயக்கம் வருகின்றார். அவரை ஆஸ்பத்திரிக்கு அன்கான்சியஸாக கொண்டு செல்கின்றார்கள். அவர் மறைகின்றார். சாட்சியே இல்லை என்று அவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். இந்த கொலைக்கு சாட்சியே இல்லை என்று அவர்களெல்லாம் இருந்தார்கள். அது விசாரிக்கப்பட்டு அது உயர்நீதிமன்றத்தில் வந்து, மும்பாய் உயர்நீதிமன்றத்தில் வந்து அங்கேயும் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு எல்லாருக்கும் இதற்கு ஐவிட்னஸே கிடையாது. அதற்கு நீதிபதி சொல்லுகின்றார், விட்னஸ் மே லை but the circumstances cannot.